மதுரை என்ற தொன்மையான நகர் குறித்து இன்றைய தலைமுறைக்கு சரியான முறையில் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை என்று உறுதியாக சொல்லலாம். மதுரை என்றால் வன்முறை களம் போன்ற சித்தரிப்பு திரையுலகத்தால் பரப்பப்படுகிறது. சினிமா வணிகத்திற்கு மதுரை ஏற்ற களமாக அமைந்து விட்டதால் வணிக நோக்கத்திற்கு ஏற்றாற்போல் மதுரை சித்தரிக்கப்படுகிறது. மதுரையை ஆன்மீக பூமியாக சித்தரிப்பவர்கள் அதை தாண்டி மதுரை மாநகர் உழைக்கும் மக்களால் கட்டமைக்கப்பட்டது என்ற யதார்த்த நிலைக்கு வரமாட்டார்கள். மதுரையை பாண்டியர்களின் பெருமை பேசும் நகரமாக சொல்பவர்கள் மன்னர் பெருமிதத்துடன் மதுரை வரலாற்றை முடித்து விடுவார்கள். உண்மையில் மதுரை அனைத்து வழிபாட்டு தலங்களுக்கான நகரம், தூங்கா நகரம், சினிமா நகரம், அரசியல் நகரம், நீர்நிலை மேலாண்மையில் முன் உதாரணமான நகரம் என பல்வேறு அடையாளங்களுக்கு சொந்தமான ஊர்தான் மதுரை. மதுரை என்றாலே பாண்டிய மன்னர்களின் பெயர்களை அடுக்கி இவர்கள் மதுரையை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தார்கள் என்றே வரலாறு கூறுகிறது. ஆனால் அடிப்படையில் மதுரை ஒரு மக்கள் நகரம். மதுரை மண்ணும் மக்கள் உணர்வும் தமிழ்நாட்டின் உயிர் ஆதாரத்துடன் கலந்துவிட்ட ஒன்று. தேசியம், திராவிடம், பொது உடைமை, தலித் அரசியல் என தமிழ்நாட்டின் மைய அரசியல் களத்தோடு எப்போதும் உரையாடி கொண்டிருக்கும் நகரம் மதுரை. மதுரையை பற்றி பேசும் பொழுது 2 மன்னர்களை பற்றி பேசியே ஆக வேண்டும். ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன். இந்த மன்னன் காலத்தில்தான் கோவலன் கழுவில் ஏற்றப்பட்டதாக சொல்லப்படுகிறது. நீதி வழுவியதால் தன் உயிரை துறந்த மன்னன் என்ற பெருமை இவருக்கு உண்டு. அதையெல்லாம் தாண்டி வடக்கே இருந்து வந்த வடக்கத்திய ஆக்கிரமிப்பை எதிர்த்து வெற்றி கண்டதால் இவருக்கு ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் என்ற பெயரும் கிடைத்திருக்கிறது. உக்கிர பெருவழுதி பாண்டியன் என்ற மன்னன் காலகட்டத்தில்தான் திருக்குறள் வெளியிடப்பட்டதாக செய்தி இருக்கிறது. திருக்குறள் களப்பிரர் காலத்தில் வெளியிடப்பட்டது என்ற செய்தியும் உண்டு. இதுபோன்ற செய்திகள் மதுரைக்கும் திருக்குறளுக்கும் உள்ள தொடர்பை வெளிப்படுத்துகின்றன. 3 சங்கங்கள் வைத்து தமிழ் வளர்த்ததோடு மட்டுமல்லாமல் 4ஆம் தமிழ்ச் சங்கமும் வைத்து தமிழ் வளர்த்த பெருமை மதுரை மண்ணுக்கு உண்டு. தமிழ்ச் சங்கத்தை நினைவு கூறும் விதமாக இன்றும் தமிழ் சங்க சாலை மதுரையில் இருக்கிறது. 4ஆம் தமிழ்ச் சங்கம் அமைத்த பாண்டித்துரை தேவர் சங்கம் நிறுவுவதற்கான ஆலோசனை கூட்டத்தை சேதுபதி பள்ளிக்கூடத்தில் தான் நடத்தினார். அந்த பள்ளி இன்றும் மதுரை மத்திய பகுதியில் செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில்தான் மகாகவி பாரதியார் தமிழாசிரியராக பணியாற்றினார். சங்க காலம் தொட்டு இன்று வரை தமிழை பேணி பாதுகாப்பதில் தனித்த இடம் மதுரைக்கு உண்டு. இன்றும் மதுரை தெருக்களில் அழகான தமிழ் பெயர்கள் இடம்பெறும். சிம்மக்கல், ஆனையூர், நரிமேடு, பழங்காநத்தம், கூடல் நகர் என மதுரையில் இருக்கும் இடங்களின் பெயர்களை வெறும் தமிழ் பெயர்கள் என்று குறுக்கிவிடக்கூடாது. அந்த பெயர்கள் 1000 ஆண்டுகால வரலாற்றை தாங்கி நிற்கிறது. பழங்காநத்தம் என்ற இடத்தில்தான் கோவலன் கழுவில் ஏற்றப்பட்டார் என்று சிலம்பு கூறும் செய்தி அன்றாடம் பழங்காநத்தம் பேருந்து நிலையத்திற்கு வந்து போகும் எத்தனை மதுரை வாசிகளுக்கு தெரியும். பாண்டிய மன்னர்கள் காலத்தில் யானைகள் கட்டி போட்ட இடமே பிற்காலத்தில் ஆனையூராக மாறியது என்ற செய்தி அந்த பகுதியில் வசிக்கும் மக்களில் பல பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை. அரிமர்த்தன பாண்டியன் காலத்தில் நரிகள் பரிகளாக மாறிய அதிசயம் நிகழ்ந்ததாக தொன்று தொட்டு சொல்லப்பட்டு வருகிறது. அந்த நரிகள் குதிரைகளாக மாறியதாக சொல்லப்படும் இடம்தான் இன்று நரிமேடாக இருக்கிறது. சைவர்களுக்கும் சமணர்களுக்கும் நடைபெற்ற யுத்தத்தில் 8000 சமணர்களை கழுவிலேற்றிய இடம் மதுரை அருகில் உள்ள சாமநத்தம். சாமநத்தம் என்ற பெயருக்கு சமணர்களின் ரத்தம் என்ற பொருள் என்றும் வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இதுபோன்று மதுரையின் பல்வேறு இடங்களும் புராண இதிகாச சம்பவங்களையும் வரலாற்று நிகழ்வுகளையும் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கின்றன. மதுரை அடிப்படையில் நீர்நிலை சூழ்ந்த நகரம். இந்த உண்மையை இந்த தலைமுறையிடம் சொன்னால் பலரும் நம்ப முடியாமல் ஆச்சரியத்தில் உறைந்து போவார்கள். தற்போது வைகை நதி என்பது சிறுவர்கள் கிரிக்கெட் விளையாடும் மைதானமாக மாறியிருக்கிறது. ஆனால் ஒரு காலத்தில் வைகை நதி, கிருதுமால் நதி என நீர்நிலைகளால் சூழப்பட்ட நகரம் மதுரை. மதுரைக்கு கூடல் நகர் என்றொரு பெயர் உண்டு. இதற்கு மக்கள் கூடும் இடம் என்று பொருள் கொள்ளலாம். இன்னொரு புறம் கூடல் என்றால் 2 நதிகள் இணையும் இடம் என்று பொருள் உண்டு. நீர்நிலைகள் சூழ்ந்த இடம் என்பதை குறிப்பிடும் விதமாகவே ஆலவாய் நகர் என்ற பெயரும் மதுரைக்கு உண்டு. ஆலம் என்றால் நீர்நிலை என்று பொருள். இன்றளவும் கூட குலமங்கலம், ஆலங்குளம், மாட்டுத்தாவணி, நீதிமன்றம், பெரியார் பேருந்து நிலையம் என
மதுரையின் முக்கிய அடையாளங்கள் அனைத்தும் ஒரு காலத்தில் நீர்நிலைகளாக இருந்த பகுதிகளே. ஒரு முறை காமராஜரிடம் சென்னைக்கு அருகில் துணை நகரம் அமைக்க வேண்டும், அதற்கு முன்மாதிரி நகரங்களை பார்வையிட வேண்டும், அதற்காக வெளிநாடு செல்ல வேண்டும் என்று அதிகாரிகள் கேட்டனர். அதற்கு காமராஜர், ஒரு நகரம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு மதுரையை விட வடிவாக கட்டமைக்கப்பட்ட ஊர் எங்கும் இல்லை என்று கூறினார். ஆம், மதுரை பிரிட்டிஷ்காரர்களால் கட்டமைக்கப்பட்ட நகரம் அல்ல, நாயக்க மன்னர்களால் வடிவமைக்கப்பட்ட ஊரும் அல்ல, அதற்கு முன்னரே இங்கு வந்த காலனி ஆதிக்கக்காரர்களால் உருவாக்கப்பட்ட நகரமும் அல்ல. மதுரை என்ற பெயர் எப்போது தோன்றியது, எந்த காலகட்டத்தில் இருந்து இந்த மதுரை என்ற ஊர் இருக்கிறது என்பதை யாராலும் கண்டறிய முடியவில்லை. கடல் பலமுறை ஆட்கொண்டு அதற்கு முன்னால் இருந்த லெமுரியா கண்ட காலகட்டத்திலும் மதுரை என்ற ஊர் இருந்திருக்கிறது. லெமுரியா என்பது உண்மையா கற்பனையா என்று ஒரு மிகப்பெரிய வாதம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த காலகட்டத்திலிருந்தே மதுரை என்ற ஊர் இருக்கிறது என்பது மட்டும் வரலாறு தெளிவுபடுத்தும் உண்மை. மாதுரை என்பதே மதுரையின் பெயர், அதாவது மிகப்பெரிய துறைமுகம் அமைந்த நகரமே மாதுரை. பின்னாளில் அந்த பெயர் மருவி மதுரை என்று மாறிவிட்டதாக சில ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். மருதை மரங்கள் நிறைந்து காணப்பட்டதால் மருதை என்று அழைக்கப்பட்டது. பின்னர் அந்த வார்த்தை மருவி மதுரை என்று மாறியதாகவும் ஆய்வுகள் கூறுகின்றன. இதற்கு ஆதாரமாக இன்றும் மதுரை பக்கத்தில் உள்ள கிராமங்களில் இருப்பவர்கள் நான் மருதைக்கு போறேன் என்று சொல்லும் பேச்சு வழக்கை இன்றளவும் பார்க்கலாம். எப்படியாக இருந்தாலும் மதுரை என்ற பெயரும் மதுரை என்ற ஊரும் வரலாறு தொடங்கி நாகரிக மனிதன் நாகரிக கலாச்சாரத்திற்குள் காலடி வைத்த காலகட்டத்தில் இருந்தே இருக்கிறது என்பதையே வரலாறு மீண்டும் மீண்டும் உணர்த்துகிறது. சிந்து சமவெளி, ஆதிச்சநல்லூர் என தமிழனின் தொன்மையை ஆராய்ந்து கொண்டிருந்தவர்களுக்கு வைகை நதி கலாச்சாரத்தை எடுத்து இயம்பும் விதமாக கீழடி அகழாய்வுகளும் கிடைக்க ஆரம்பித்திருக்கின்றன. மதுரையை பற்றி புதிதாக வரும் ஆய்வுகளும் மதுரையின் தொன்மையை உணர்த்தும் வண்ணமாகவே இருக்கின்றன. இதுவரை தொல்லியல் துறை அகழாய்வு செய்த இடங்களில் பெரும்பாலும் மனிதர்களின் கல்லறைகளைத்தான் அதிகம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆனால் வைகை நதி நாகரிகத்தை எடுத்து இயம்பும் கீழடியை பொறுத்தவரை மனிதர்கள் வாழ்ந்த இருப்பிடங்கள் அதிக அளவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மிகப்பெரிய அளவில் திட்டமிடப்பட்ட நகர அமைப்பிலான குடியிருப்புகளுடன் பண்டைய தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த அளவிற்கு தொன்மையும் பெருமையும் பாரம்பரியமிக்க நகரம் மதுரை என்பதை இன்றைய இளைய தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும். மன்னராட்சியின் போதும் சரி, மக்களாட்சியின் போதும் சரி, வடவர் எதிர்ப்பில் மதுரையின் பங்களிப்பு அளப்பெரியது. 1965ஆம் ஆண்டு மாணவர்களால் நடத்தப்பட்ட இந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கு வித்திட்டது மதுரை தியாகராச கல்லூரி மாணவர்கள்தான். அவர்களை ஒருங்கிணைத்திற்கு போராட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் பேராசிரியர் இலக்குவனார். இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை ஒருங்கிணைத்ததாலேயே இலக்குவனார் தனது பணியினை இழந்தார். இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்ட காளிமுத்து, தாவனா கிருஷ்ணன் போன்ற மாணவர்கள் பின்னாளில் திராவிட அரசியலில் தடம் பதித்தனர் என்பது வரலாறு. காளிமுத்து என்ற ஆற்றல் மிகுந்த பேச்சாளரை தொடர்ச்சியாக சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்த நகரம் மதுரைதான். அதிமுக என்ற கட்சி உருவாக்கத்தில் இருந்தே மதுரை எம்ஜிஆருடன் பின்னி பிணைந்திருந்தது. எம்ஜிஆர் 77ஆம் ஆண்டு அருப்புக்கோட்டையில் நின்று வெற்றி பெற்றார். அந்த தேர்தல் முடிவில்தான் எம்ஜிஆர் முதலமைச்சரானார். எம்ஜிஆரை கோட்டைக்கு அனுப்பியது மதுரைக்கு பக்கத்தில் உள்ள அருப்புக்கோட்டை தான். 80ஆம் ஆண்டு தேர்தலில் மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதியில் நின்று வெற்றி பெற்றார் எம்ஜிஆர். 2வது முறையாக எம்ஜிஆர் முதலமைச்சரானார். 3வது முறையாக மதுரை பக்கத்தில் இருக்கின்ற ஆண்டிப்பட்டி தொகுதியில் இருந்து வெற்றி பெற்றார். ஆண்டிப்பட்டி அப்போது மதுரை மாவட்டம். தேனி என்ற தனி மாவட்டம் 90களுக்கு பிறகுதான் பிரிந்தது. ஆகவே எம்ஜிஆர் 3 முறை முதலமைச்சரான போதும் அவர் தேர்ந்தெடுத்த தொகுதி மதுரை தான் என்பது குறிப்பிடத்தக்கது. உலக தமிழ் மாநாடு நடத்துவதற்கு எம்ஜிஆர் தேர்ந்தெடுத்த ஊரும் மதுரை தான். எம்ஜிஆர் தன்னுடைய கடைசி காலத்தில் ரசிகர் மன்ற மாநாடு நடத்துவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட நகரமும் மதுரை தான். அரசியலில் மட்டுமல்ல, சினிமாவிலும் எம்ஜிஆருக்கு நம்பிக்கை கொடுத்த இடம் மதுரை தான். உலகம் சுற்று வாலிபன் திரைப்படம் வெளியான சமயம் திமுகவில் இருந்து எம்ஜிஆர் விலகினார்.
அப்போது திமுகவின் முக்கிய தலைவரான மேயர் முத்து எம்ஜிஆருக்கு மிரட்டல் விடுத்தார். மதுரையில் உலகம் சுற்றும் வாலிபன் வெளியாகாது என்று சவால் விடுத்தார். மதுரைக்குள் படப்பெட்டி வர முடியாது என்றும் பகிரங்கமாக அறிவித்தார். அப்படி வெளியானால் நான் சேலை கட்டிக் கொள்கிறேன் என்று கூறினார் மதுரை முத்து. மதுரையில் எங்கும் உலகம் சுற்றுவாலிபன் சுவரொட்டி ஒட்டப்படவில்லை. ஆனால் சுவரொட்டியே ஒட்டாமல் படம் வெளியானது, வெற்றிகரமாகவும் ஓடியது. ஆசியாவின் 2வது பெரிய திரையரங்கான மதுரை தங்கம் திரையரங்கில் உலகம் சுற்றுவாலிபன் திரைப்படம் 100 நாட்களை கடந்து ஓடியது. மதுரை முத்துவின் மிரட்டலையும் தாண்டி எம்ஜிஆருக்காக எதையும் செய்ய மதுரை ரசிகர்கள் தயாராக இருந்தனர் என்பதையே இந்த சம்பவம் உணர்த்துகிறது. கால் நூற்றாண்டிற்கு முன்பு வரை மதுரை நகரில் ரிக்ஷாக்கள் அதிக அளவில் இருந்தது. அந்த ரிக்ஷாக்களில் எல்லாம் எம்ஜிஆர் படம் கண்டிப்பாக இருக்கும். தற்போது கூட 65 வயதை கடந்த மூதாட்டிகள் பலரின் தோள்பட்டையில் எம்ஜிஆர் அல்லது இரட்டை இலை சின்னம் பச்சை குத்தப்பட்டிருக்கும். மதுரையில் தினமணி, சிட்டி சினிமா போன்ற பழைய திரையரங்குகளில் ஏதாவது ஒரு எம்ஜிஆர் திரைப்படம் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆசை முகம், முகராசி, தாயை காத்த தனையன் என்று கருப்பு வெள்ளை படங்களை கூட திகட்டாமல் ரசித்து பார்க்கும் எம்ஜிஆர் ரசிகர்கள் மதுரையில் அதிகம். எழுத படிக்க தெரியாத ரசிகர்கள் பலர் படச்சுவரொட்டியில் எம்ஜிஆர் இருப்பதை பார்த்துவிட்டு திரை அரங்கிற்குள் சென்று விடுவார்கள். தற்போது இந்த திரையரங்குகள் மதுரையில் இல்லை. இது போன்ற தீவிர எம்ஜிஆர் ரசிகர்களும் குறைந்து வருகின்றனர் என்பதே உண்மை. மதுரையையும் கலை ரசனையையும் பிரிக்க முடியாது. டென்ட் கொட்டாய் காலத்திற்கு முன்பு இருந்தே நாடகத்துறையை வளர்த்தெடுத்ததில் மதுரைக்கு முக்கிய பங்கு உண்டு. நாடகத்துறையின் தந்தை சங்கரதாஸ் சுவாமிகள் நாடகத்துறையை வளர்த்தெடுத்த இடம் மதுரைதான். ஒரு படம் வெற்றி பெற்றதா என்பதை உறுதி செய்ய சினிமா வட்டாரம் தேர்ந்தெடுக்கும் மாவட்டம் மதுரைதான். வடிவேலு போன்றோர்களின் நடிப்பை இன்று தமிழகமே கொண்டாடுவதற்கு காரணம் அவர் பிறந்து வளர்ந்த மதுரை மண்தான். சிறு வயதில் இருந்தே கலைக்கூத்துகள், மேடை நாடகங்கள், திருவிழாக்கள், பஞ்சாயத்துக்கள் போன்றவற்றை கண்ணெதிரே பார்த்துதான் எனது உடல் மொழி வடிவமைக்கப்பட்டது என்று வடிவேலு கூறுகிறார். நாம் சினிமாவில் வடிவேலு என்ற பன்முகத்தன்மை கொண்ட கலைஞனை பார்க்கிறோம். அந்த வடிவேலு உருவாவதற்கு அவர் பார்த்த பல்லாயிரக்கணக்கான சம்பவங்களே காரணம். மதுரை அடிப்படையில் ஜனரஞ்சக நகரம். தமிழ்நாட்டின் 2வது மாநகராட்சியாக இருந்தாலும் பண்பாட்டு அளவில் ஒரு பெரிய கிராமம்தான். இரவு எத்தனை மணிக்கு சென்றாலும் பரோட்டா கடை இருக்கும். அந்த நேரத்திலும் 4 பேர் கும்பலாக சேர்ந்து அரட்டை அடித்து கொண்டே இருப்பார்கள். மதுரையின் ஏதோ ஒரு பகுதியில் நல்லதற்கோ கெட்டதற்கோ ஒளிபெருக்கி மூலம் பாடல்கள் ஒலித்து கொண்டே இருக்கும். மதுரையின் இந்த இயல்பு நிலைதான் வடிவேலுவை மக்கள் கலைஞனாக கொண்டாடச் செய்தது. திறந்த வெளியில் நடைபெறும் சாலமன் பாப்பையாவின் பட்டிமன்றங்கள், தெருக்கூத்துக்கள், தீப்பொறி ஆறுமுகம் போன்றோரின் பேச்சுக்கள், அந்த பேச்சுக்களின் போது மக்கள் காட்டும் முக பாவனைகள், இவற்றை பார்த்தே வடிவேலு நடிக்க கற்றுக்கொண்டதாக பலமுறை கூறியிருக்கிறார். மதுரையை அடிப்படையாக கொண்டு பல திரைப்படங்கள் வெளிவருவதற்கு தென் தமிழகத்தைச் சேர்ந்த படைப்பாளிகள் பலர் திரைத்துறைக்கு சென்றதும் ஒரு காரணம். விஜயகாந்த், வடிவேலு, பாரதி ராஜா, இளையராஜா, வைரமுத்து, ராமராஜன், இயக்குநர்கள் சேரன், ராசு மதுரவன், இயக்குனர் ரவிமரியா, இயக்குனர் சசிகுமார், இயக்குனர் பாலா, இயக்குனர் அமீர், இயக்குனர் கரு பழனியப்பன் உட்பட பலர் மதுரையில் இருந்து திரைத்துறைக்கு சென்று சாதித்தவர்கள். மற்ற ஊர்களிலிருந்து வரும் படைப்பாளிகளை விட மதுரையைச் சேர்ந்த கலைஞர்கள் தங்களது ஊரின் அடையாளத்தை வெளிப்படுத்துவதில் ஆர்வமாக இருப்பார்கள். தமிழ் சினிமா பாடல்களில் மதுரை என்ற ஊர் கொண்டாடப்பட்ட அளவிற்கு வேறு எந்த ஊரின் பெயரும் கொண்டாடப்பட்டதில்லை. ரஜினிக்கும் கமலுக்கும் தமிழகம் முழுவதும் ரசிகர் மன்றங்கள் இருக்கும். ஆனால் வடிவேலுவிற்கும் நடிகர் தவக்கலைக்கும் ரசிகர் மன்றங்கள் இருக்கின்ற ஒரே ஊர் மதுரை மட்டும்தான். மதுரை முனிச்சாலை பகுதியில் இப்போது சென்றாலும் கடவுள் முரளி வாழ்க என்று கரித்துண்டால் எழுதப்பட்டிருக்கும். நடிகர் முரளி மீது தீவிர அபிமானம் கொண்ட ரசிகரை நடிகர் முரளியே பலமுறை கண்டித்தும் அவர் எழுதுவதை நிறுத்திய பாடில்லை. தங்களது தலைவர் படம் வெளியாகாத தீபாவளி ஒரு தீபாவளியா என்று ரஜினி ரசிகர்கள் சுவரொட்டி ஒட்டுவர். மறுபுறம் கமலஹாசனை திருவள்ளுவராக சித்தரித்து சுவரொட்டி ஒட்டப்பட்டிருக்கும். அஜித், விஜய்க்கும் இதே போன்ற சுவரொட்டிகள் மதுரை நகர் முழுவதும் இருக்கும். இன்று கூட அதிகமான மிமிக்ரி கலைஞர்கள் மதுரையில் இருந்துதான் வருகின்றனர்.
ரஜினி, கமல், விஜயகாந்த், எம்ஜிஆர் போன்று நடித்து காட்டும் அபிநயா போன்ற மேடை கலைஞர்கள் மதுரையில் தான் அதிகம். பிற்காலத்தில் இவர்களே தொலைக்காட்சி காமெடி ஷோக்களில் கலக்கல் நாயகர்களாக வலம் வந்தனர். அவர்களே பின்னாளில் திரைப்படங்களில் மிக பிரபலமான நடிகர்களாகவும் மாறினர். ரோபோ சங்கர், மதுரை முத்து போன்றோர்களும் மதுரைக்காரர்களே. அவர்களின் வெற்றிக்கு காரணம் மதுரை இயல்பு மாறாத அவர்களது வெளிப்பாடுதான். மதுரை ரசிகர்களுக்கும் திரையரங்குகளுக்கும் உள்ள உறவு என்பது அலாதியானது. மதுரையின் முக்கியமான பொழுதுபோக்கு திரையரங்குகள் தான். ஞாயிற்றுக்கிழமை மாலை காட்சியில் பெரும்பாலான திரையரங்குகள் அரங்கு நிறைந்த காட்சிகளாகத்தான் இருக்கும். ரஜினி படத்தின் முதல் காட்சிக்கு பெட்டி வரும் வரை ரசிகர்கள் காத்திருக்க மாட்டார்கள். அதிகாலை 3 மணிக்கெல்லாம் பட்டாசு வெடித்து திரையரங்கு வளாகத்தையே அதகலப்படுத்துவார்கள். தங்களுக்கு பிடித்தமான நடிகர்களின் படப்பட்டியை யானை மீது ஊர்வலமாக வைத்து கொண்டு வரும் வழக்கமும் மதுரை ரசிகர்களிடம் உண்டு. ரஜினிகாந்தின் அருணாச்சலம் திரைப்படம் வெற்றியடைந்ததை முன்னிட்டு மதுரை ஷா திரையரங்கிற்கு ருத்ராட்சித உருண்டையை சிலையாக பரிசளித்தனர். அந்த திரையரங்கின் உரிமையாளர் ஒரு இஸ்லாமியராக இருந்த போதிலும் அந்த ருத்ராட்சித உருண்டையை திரையரங்கில் வைத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரை என்றால் மீனாட்சி அம்மன் கோவில், புது மண்டபம், அழகர் கோவில், திருமலை நாயக்கர் மகால் போன்ற இடங்கள் அன்னிச்சையாக நமது நினைவில் வந்து போகும். இதுபோக மதுரை கீழவாசல் ஜிகர்தண்டா, டவுன்ஹால் ரோடு அல்வா போன்றவை மதுரையில் மட்டும் கிடைக்கும் பிரத்யேக உணவு பண்டங்கள். இன்று மதுரை ஜிகர்தண்டா என்று சென்னையிலும் பல கடைகள் இருக்கிறது. ஆனால் ஜிகர்தண்டா சுவை மதுரையில் மட்டுமே இருக்கிறது. சித்திரை திருவிழா கொண்டாடப்படும் நிகழ்விற்காக மதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் விடுமுறை அளிக்கப்படும். இது போன்ற பண்டிகைகளை மத விழாக்களாக மக்கள் ஒருபோதும் பார்த்ததில்லை. சித்திரை திருவிழாவில் ஆற்றில் இறங்கும் கள்ளழகரை பற்றி மத நல்லிணக்கத்துடன் கூடிய கதை ஒன்று மதுரை பகுதிகளில் சொல்வதுண்டு. ஆகவே சித்திரை திருவிழாவை மதுரை நகரின் ஒரு அங்கமாகவே மதுரை மக்கள் பார்க்கின்றனர். சித்திரை திருவிழாவின் போது பக்கத்து மாவட்டங்களில் இருந்தும் மக்கள் கூட்டம் கூட்டமாக மதுரை நோக்கி படையெடுப்பார்கள். அது மட்டுமல்லாமல் அது போன்ற நாட்களில் திரையரங்குகளில் நடுநிசி காட்சி என்று இரவு 1 மணிக்கு திரையிடப்படும். அந்த நள்ளிரவிலும் திரையரங்குகள் நிறைந்து காணப்படும். அதேபோல் கோரிப்பாளையம் பள்ளிவாசலில் நடைபெறும் சந்தனக்கூடு விழாவினை அந்த பகுதி மக்கள் அனைவரும் கொண்டாட்டமாகத்தான் பார்ப்பார்கள். மதுரையை சுத்தின கழுதையும் மறுவூறு போகாது என்பது பழமொழி. மற்ற ஊர்களுக்கு இல்லாத சிறப்பு அப்படி என்ன மதுரைக்கு இருக்கிறது? மதுரை என்பது பெரிய கிராமம். ஆம், மதுரையில் இருக்கிற மக்கள் அனைவரும் பக்கத்து மாவட்டங்களில் இருந்து வந்து குடியேறியவர்களே. சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தேனி, நெல்லை, தூத்துக்குடி என மதுரைக்கு கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் இருந்து குடியேறியவர்களே மதுரையில் அதிகம். குடியேறி 3 தலைமுறைக்கு பிறகு அவர்கள் மதுரை மைந்தன் என்றே அடையாளப்படுத்திக் கொள்கின்றனர். மதுரை மாநகரில் வசித்தாலும் கிராமத்து இயல்பு கொண்டவர்களாகவே மதுரை மக்கள் இருக்கின்றனர். அந்த கிராமத்து இயல்பே இன்னும் அவர்களை யதார்த்த மனிதர்களாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. இன்றைய கார்ப்பரேட் நவீன உலகிலும் அதே கிராமத்து தன்மையுடன் யதார்த்தம் மாறாமல் இன்றைய மதுரை இருக்கிறதா என்பது கேள்விக்குரிய ஒன்றுதான். சினிமா முதல் அனைத்து வணிகமும் ஆன்லைனில் வந்துவிட்ட சூழலில் சக மனிதனுடன் தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்புகள் குறைந்து கொண்டே வருகிறது. கையடக்க செல்பேசியில் திரைப்படம், பாடல்கள், மேடை பேச்சுகள் என எல்லாம் வந்துவிடுகிறது. வீட்டை விட்டு வெளியே வருவதற்கான தேவையே குறைந்து வருகிறது. இந்த சூழலில் மதுரையின் பழைய தன்மையை காண்பது அரிதுதான். இருப்பினும் இன்னும் சில ஹோட்டல்களில் பரிமாறும் போது வெளிப்படும் உடல் மொழியிலும் தர்பூசணி பழத்தை பார்த்து தண்ணிப்பழம் எவ்வளவுனே என்று கேட்கும் வாய் மொழியிலும் மதுரையின் இயல்புத்தன்மை இன்னும் உயிர்ப்புடன் தான் இருக்கிறது.